நாளிலும் இந்த மீட்பின் பணியின் 2வது பகுதியை பார்க்க தேவன் உதவி செய்வாராக. இந்த காரியத்தில் நாம் மீட்டார் ஃபைனல் ரிடம்ஷன், கடைசியான ஒரு மீட்பை பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், சுவிசேஷம் 21:28. Luke's Gospel 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆமென். Hallelujah, glory to God. ஆகையினால் எவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஆமென். உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. Your redemption is near. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, அப்படி என்றால் glory to God, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, glory to God. அவர் இந்த தேவாலயத்தை குறித்து பார்க்கும்போது 7வது வசனத்தில் சீஷர்கள் கேட்கிறார்கள், போதகரே இவைகள் சம்பவிக்கப்படும் காலம் எப்போன்னு கேட்கும்போது தான் சொல்றார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். 8வது வசனம், எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து நாம முதல் அடையாளமே என்னது? வஞ்சிக்கப்படாதே, எச்சரிக்கையாயிரு. அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்வார்கள். அவர்களை பின்பற்றாதீர்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்ற, முன்னாக இதெல்லாம் சம்பவிக்கணும், முடிவு உடனே வராது. ஹல்லேலூயா. ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்கள், பெரிய அடையாளங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. இவைகள் நடப்பதற்கு முன்னே நாமத்து நிமித்தம் அவர்கள் ஜெப ஆலயங்களிலே பிடித்து கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம், ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஹல்லேலூயா என்று சொல்லிவிட்டு பல காரியங்களை சொல்கிறார். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர், அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, glory to God. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டதுக்கும் 20வது வசனம். அதுக்கு முன்னாடி ஒருவரால் ஒருவர் காட்டி கொடுக்கப்படுவீர்கள் என்று 16வது வசனத்துல 15வது வசனத்துல சொல்லுகிறார். உங்கள் பொறுமை உங்கள் தானால் என்னவா, உங்கள் தலைமுடியில் ஒன்றாகிலும் அழியாது. இதெல்லாம் ஞாபகத்துல வைத்தா நமக்கு எல்லாம் சூழ்நிலைகள்ல தைரியம் வரும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டதை பார்க்கும் போது அதன் அழிவு சமீபம். யூதேயாவில் இருக்கிற ஒரு மலைக்கு ஓடி போகணும். அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, glory to God. 25 சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளம் தோன்றும். பூமியின் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பு இடுப்பன் உண்டாகும். சமுத்திரம் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்ததினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை குறித்து சொல்கிறார். ஆனால் அநேகர் இதை வச்சுட்டு பகிரங்க வருகை தான் என்று சாதிப்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவருடைய பகிரங்க வருகை மிகுந்த உபத்திரவ காலம், கிரேட் ட்ரிபுலேஷன். ஹல்லேலூயா. அதான் நாங்க சொல்லுகிறார், கிரேட் ட்ரிபுலேஷன். வெளிப்படுத்தல இருக்கு மிகுந்த உபத்திரவத்தின் காலத்துல என்ன நடக்கும் அதெல்லாம் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உபத்திரவத்தின் காலத்துக்கு பிறகு மனுஷகுமார் மிகுந்த வல்லமையோடு வருவார். அது வரைக்கும் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்க மீட்பு சமீபமாய் இருக்கிறது. அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. மிகுந்த மகா உபத்திரவ காலம் அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது இருக்கும். அதற்கான ஆயத்தங்களும் நடக்கிறது. அப்ப கரெக்டான நம்ம சமயத்துல தான் நம்ம இருக்கிறோம். இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது ஹல்லேலூயா உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், நம்முடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது. ஆகினால் என்ன செய்யணுமா, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து என்று சொன்னால், இனி ஹல்லேலூயா உலகத்துக்கு அடுத்த காரியங்களையும் உங்கள் சொந்த காரியங்களையும் இப்படிப்பட்ட இன்டர்ஜென்ஸ் என்றால் ஆண்டவர் சொன்னாரு, லோத்தின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். அடிக்கடி எல்லா செய்திகளும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். லோத்தின் காலத்துல நோவா காலத்துல என்ன செய்தார்கள்? அவங்க என்ன செய்தார்கள்? புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள்,
கொடுத்தார்கள், கொண்டார்கள் எல்லாம் இருக்கும். அதனால் என்ன அர்த்தம்? புசித்தார்கள், குடித்தார்கள், உலக வேலையை செய்தாங்க, வித்து வியாபாரம் செய்தாங்க, திருமணங்கள் மற்ற வியாபாரங்கள், வீடை கட்டினார்கள், அப்புறம் என்ன செய்தாங்க? இப்படிப்பட்ட உலக காரியங்களிலேயே ஜனங்கள் லயித்து அதிலேயே மூழ்கி கொண்டிருந்தார்களாம். உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள், இதிலேயே ஜனங்கள் மூழ்கி கொண்டுதான். வேற பெரிய பாவத்தை கூட இயேசு சொல்லல. அதாவது அவங்களால என்ன செய்ய முடியல? உலகத்துக்கு அடுத்த காரியங்களே மூழ்கி போனதுனால பணத்துக்கு அடுத்த காரியங்களை நிமிர்ந்து பார்க்கவே கூடாதபடிக்கு அமிழ்ந்து போய் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்துல கூட 21 நம்ம வாசிக்க நேரம் இருக்காது. 34, 36 வசனங்கள் எல்லாம் ஆண்டு சொல்றாரு இல்லையா? பெருந்தண்டினாலும் வெறினாலும் லௌகீக கவலையினாலும் உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு அந்த நாள் திருடனை அந்த நாள் உங்கள் மேல் கண்ணியை போல வராதபடிக்கு. Let not the day come upon you as a snare. Hallelujah. Be watchful. Hallelujah. Drunkenness, carousing, cares of this life. இவைகள் எல்லாம் என்ன செய்து இருதயத்தை பாரப்படுத்தி விடுகிறது, அழுந்தி விடுகிறது, உலகத்தோடு அமிழ்த்தி விடுகிறது. ஆமென். கர்த்தர் மேல நம்ம பாரத்தை, எந்த காரியமும் சரி, ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களை கூட கவலைப்படுறது நம்ம வேலை இல்லை, பாரப்படுறது நம்ம வேலை இல்லை. கவலையும் பாரத்தையும் அவர் மேல தூக்கி வைக்கிறது தான் நம்ம வேலை. ஆமென். அப்பதான் நம்ம ஃப்ரீயா அவருடைய ராஜ்யத்தை தேட முடியும். கவலை இல்லாம யாரு இருக்கா? பாரம் இல்லாம யாரு இருக்கா? காரியங்கள்ல கர்த்தர் போட்டு எடுத்துட்டு வந்ததுனால கவலைப்படுறதுனால யோசிச்சு பார்க்கணும் சரீரத்தின் அளவுக்கு. அதனால கவலைப்படுறதுன்னா பொறுப்பா இல்லை, பொறுப்பற்று இருக்கக்கூடாது. என்னென்ன கவலை வருதோ, என்னென்ன பாரம் வருதோ எல்லாத்தையும் உடனே 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 அவர்கிட்ட சொல்லி 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 அவர்கிட்ட சொல்லிட்டா இங்க ரிலீஃப் ஆயிடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையால் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபம். நம்முடைய மீட்பு கடைசி மீட்பு என்னன்னு பார்க்க போறோம். நம்முடைய மீட்பு சமீபமா இருப்பதினால் உங்கள் தலைகளை நீங்கள் நிமிர்ந்து பார்த்து அப்படி என்றால் இனி நீ மடங்கி வணங்கி உலகத்துக்கு அடுத்த காரியங்களையும் மனுஷருக்கு அடுத்த காரியங்களையும் தலை வணங்கி போயிடாத, நிமிர்ந்து நெல். ஹல்லேலூயா. சத்துருக்கள் முறிந்து விடுவார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படி என்றால் ஏராளமான சத்துரு உன்னை விழுங்கவும் உன்னை முறியடிக்கவும் உன்னை விழத்தள்ளவும் சீறி கொண்டு வருகிறது. ஆனால் அவர்கள் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாமோ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டே இருப்போம். அவருடைய குறித்தோ அவருடைய பவரை குறித்தோ நமக்கு கவலை கிடையாது. அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட மாட்டோம், அதை குறித்து தியானிக்கவும் மாட்டோம், அதை பெரிதா எடுக்கவும் மாட்டோம். ஹல்லேலூயா. அவங்க சூனியத்தை குறிச்சுனா, மந்திரத்தை குறிச்சுனா, ஈவல் பவரை குறிச்சுனா மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கட்டும். ஆனா நானும் என் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டிக் கொண்டே இருக்க 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 அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. நிமிர்ந்து நிற்க சூழ்நிலைகள் கவனிங்க. போராட்டம் சூழ்நிலை வருதுன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறதுனால இல்ல, நம்மளை விரோதிக்கிறதுனால இல்ல. சத்துரு நமக்கு விரோதமா ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கணும்னு நினைச்சிட்டாலே போதும், அவன் விழிச்சிருந்துருவான். ஆனால் அவன் வரதும் நாம ஜெயித்தால் தான், ஜெயம் கொண்டவர்கள் ஜெயித்து ஜெயித்து ஜெயிக்க ஜெயிக்க தான் ப்ராக்ரஸ் நமக்கு. ஹல்லேலூயா. இப்ப வருகிறது நாம் நின்று விடக்கூடாது, பின்தங்க கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அப்பதான் தெரியணும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டியவன். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டே முன்னேறி போவேன். அவர்கள் முறிந்து விழுவார்கள், நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். மாத்திரமல்ல, நான் போய் சுதந்திரிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இவர்கள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, அடுத்தது என்ன? உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நாம செய்ய வேண்டிய வேலை கடைசி மீட்புக்கு உலகத்தாரை போல அமிழ்ந்து போகாதபடிக்கு தலைகளை உயர்த்தணும். ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். சங்கீதங்களின் புத்தகத்துல வாசிக்கிறோம். ஆமென். ஆகையால் தலைகளை எங்கே உயர்த்தணும்? கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள்.
மேலானவைகளையே தேடுங்கள். Hallelujah. Seek those things. Hallelujah. That are above, where Christ sits at the right hand of the Father. Amen. வருகைக்கான அடையாளங்கள் ஏராளமா இருக்கிறது. இன்றைக்கு 2 கூட்டம். கர்த்தருடைய ரகசிய வருகை தான், இன்னொரு பகிரங்க வருகை தான். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருடைய வருகையோ, நம்முடைய மரணமோ, ரகசிய வருகையோ, பகிரங்க வருகையோ, எது ஆனாலும் ஆயத்தம் உள்ளவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். சபைக்கு வருகிறவர்கள் பிரவேசிக்க முடியாது. நாம உன் இருதயம் எப்படி இருக்கு, உன் எண்ணம் எப்படி இருக்கு, அதை பார்த்துதான் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா வரேன். ஆகையினால்தான் லூக்கா சுவிசேஷம் கடந்த வாரம் கூட பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஹல்லேலூயா. யாரு? அன்னாள் என்கிற ஒரு விதவை. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளோட பேச்செல்லாம் ஊர் பேச்சு இல்ல, அக்கம் பக்கத்து கதை இல்ல, எந்த கதையும் இல்லை. அவள் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். யாருக்காக? யார்கிட்டதான் அவ பேசினா? யாரெல்லாம் மீட்புண்டாக காத்திருந்தார்களோ, எப்போ மீட்பு வரும், எப்போ மீட்பு வரும் என்று எருசலேமிலே காத்திருந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்து மீட்பர் என்று அவரை குறித்து பேசினார். முதல் வருகை குறித்து. ஹல்லேலூயா. அந்த நாளிலே இயேசு முதல் வருகை குறித்து யாரிடத்துல பேசினார்? யார் யார் மீட்புக்காக காத்திருந்தார்களோ அவர்களிடத்துல பேசினார். ஆமென். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கடைசி மீட்பை குறித்து பேசுவதற்கு ஆட்களும் இல்லை, கேட்பதற்கு ஆட்களும் இல்லை, மீட்பு வருவதற்காக ஏங்கி தவிக்கிறவர்களும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மீட்புண்டாக காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த செய்தியை வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. 23 ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பரவான கிறிஸ்தவர்களா இருந்தா நமக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கும். புவி மீதினில் சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கும். ஹல்லேலூயா. அதுவும் ஆவி முதற் பலன்களை பெற்று நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? ஹல்லேலூயா. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஆங்கிலத்தில் வாசிங்க. Not only that, but we also, that we also, who have the first fruits of the Spirit, even we ourselves, groan within ourselves, we groan within ourselves, eagerly waiting for the adoption, for the redemption of our body. The adoption what? From the kingdom of the world to the kingdom of God. Hallelujah. உலகத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடாப்ட் பண்ணி கொடுக்கிறார் நம்ம. Amen. Hallelujah. அதனால்தான் இந்த பூமியிலிருந்து நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன், அடாப்ட் பண்ணப்படுவேன், சேர்த்துக் கொள்ளப்படுவேன். இதனாலதான் நீங்க கிறிஸ்தவனா? நீங்க இதுக்காக தான் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். Amen. Hallelujah. This is why we are Christians. இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால்தான் இந்த நம்பிக்கைக்காகத்தான் தொடர்ந்து ஓட வேண்டும், கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆமென். தயவு செய்து நம்முடைய எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் சத்துரு வேற விதமாக திருப்பி இருப்பான் என்றால் அவனிடத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
ஆமென். ஹalleluya. சரியான நோக்கத்தோடு கூட ஓட்டத்தை ஓட தேவன் கிருபை செய்வாராக. Praise be to God. ஆவின் முதல் நம்ம மாத்திரம் இல்ல, நீங்க முந்தின வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா சகல சிருஷ்டியும் வேகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. என்ன வேதனைப்படுகிறது? பிரசவ வேதனைப்படுகிறது. எப்படா இந்த உலகத்தோட கரப்ஷன்ல இருந்து நாம விடுதலை ஆகுவோம், ஐயோ இந்த உலகம் கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறதே என்று சிருஷ்டி எல்லாம், அவருடைய சிருஷ்டி எல்லாம் கர்ப்ப வேதனைப்படுகிறதாம், பிரசவ வேதனைப்படுகிறது. நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது we groan. உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு ஒரு groaning இருக்கும். தவிக்கிறோம், நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த தவிப்பு இருக்கா? Don't take it from நான் கிறிஸ்தவன் தான், நான் தான் ஒழுங்கா இருக்கேன் போயிடுவேன். தவிப்பு இருக்கணும் உள்ளத்துல. ஏன்? முதல் பலன்களை பெற்று நாமும் கூட சரீர மீட்பு. இது என்ன மீட்புங்க? ஆத்மாவை மீட்டுட்டார். செத்து போயிருந்த ஆத்மாவை வசனம் கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, ஆவியானவரை கொடுத்து, உயிர்ப்பிக்கிற ஆவியை கொடுத்து இந்த ஆத்மாவை மீட்டு இன்றைக்கு நாம மறுபிறப்படைந்த கிறிஸ்தவர்களாக உள்ளான மனுஷன்ல இருக்கிறோம். ஆமென். இப்ப என்ன ஆகணும்? இந்த சரீரமும் மீட்கப்படணுமா? இந்த சரீரமும் லைட்டா எடுத்துக்கிறோம். இது என்னங்க மண்ணு தானே, மண்ணுக்கு தான் போகுது. இல்ல இல்ல இல்ல, இந்த சரீரமும் தேவனுக்கு தேவை. சரீரத்தை கூட பாப்பாரு இப்படிலாமா? ஆமாங்க. அல்லேலூயா. நீ அவருடைய சொத்து, அவருடைய சுதந்திரம். தப்பி தவறி பிசாசு கையில போய் மாட்டிக்கிட்ட, இப்ப திரும்பவும் உன்னை மீட்டு எடுக்கிற. அல்லேலூயா. ஆயினாங்க எல்லாம் அவருடையது, அவருக்கு சொந்தமானது. அவர்கிட்டயே கொடு, அவருக்கு ஏற்ற விதமா கொடு. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் என்று நினைக்கிறேன். ஹalleluya, glory to God. 4ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 5வது வசனம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. அடுத்து ஆங்கிலத்தில் வாசிங்க. That each of you should know how to possess. Yes, 1 Thessalonians 4:5. How to possess his own vessel. Yeah, every one of you should know how to possess his own vessel in sanctification and honor. Hallelujah. ஒவ்வொருவனும் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தம் உள்ளதாயும் கனமுள்ளதாயும் ஆண்டு கொள்ளும்படிக்கு அறிய வேண்டும். Every one of you should know how to possess your vessel in sanctification. இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியத்தை செய்யாதபடிக்கு, கனஹீனப்படுத்துகிற எந்த காரியத்தை செய்யாதபடிக்கு கனமுள்ளதாக ஆண்டு கொள்ள வேண்டும். ஏன்? தேவனுடைய சரீரம். அல்லேலூயா. மனுஷனாக அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைகிறது. இந்த சரீரத்துல என்ன இருக்கு? fallen man. ஆமென். இந்த சரீரத்துலதான் பாவம், இந்த சரீரத்துலதான் ஜென்ம சரீரம். இது பேர் என்ன? ஜென்ம சரீரம், நேச்சுரல் பாடி. இந்த நேச்சுரல் பாடியை நீ என்ன வாக்கணும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீ வாசித்தனா, you have to convert this natural body into spiritual body. வாசிங்க 44வது வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. 46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம தான் இப்ப கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த சரீரத்தை, ஜென்ம சரீரத்தை. ஹல்லேலூயா. ஜென்ம சரீரம் என்ன? நேச்சுரல் பாடி. ஆங்கிலத்துல வாசிங்கம்மா.
It is sown a natural body. It is sown a natural body. It is raised. It is raised A spiritual body. a spiritual body. There is a natural body. There is a natural body. And there is a spiritual body. There is the spiritual body. However, However, the spiritual the spiritual is not first, is not first, but the natural. but the natural. And afterward the spiritual. And afterwards the spiritual. Hallelujah. 50வது வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், ஏன் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. நேச்சுரல் பாடி, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஜென்ம சரீரத்தை இப்பொழுது நீ ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய். அந்த ஆவியானவர், உன்னுடைய ஆவியும் ஆவியானவர் இணைந்து பலப்பட்டு உள்ள. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஓ ஹல்லேலூயா, glory to God. சரீரத்துக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுக்குறியோ சாப்பிடாதீங்கன்னு சொல்ல, அதை காட்டிலும் உன் ஆவிக்கு அதிகமாய் ஆகாரம் கொடு. ஆமென். அதிகமா செவி, அதிகமா வேதவாசி, அதிகமா ஆண்டவரோடு ஆவி எப்போவும் ஆண்டவரோடே சஞ்சரித்து பரிசுத்த ஆவியானவராலே எப்போவும் நிறைந்திருக்க ஆவியானவர் சைட்லே ஆவியின் சிந்தையாய். அடுத்தது மெயின், ரொம்ப முக்கியம், நீ நினைக்கிறதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மைண்டாக இருக்கணும். ஆமென். ரட்சிப்பு என்றாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகி. இந்த மனம் எப்படி புதிதாங்க? ஸ்பிரிச்சுவலா, உலக பிரகாரம், உலகத்தாருடைய டைப் மாடல், அந்த மைண்ட் திங்கிங் நோ. ஹல்லேலூயா. உன் ஆவியின் சிந்தை ஆவியாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் வந்து இறங்குவார். ஆவியின் சிந்தையாரோட உள்ளவர்களோட தான் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமாயிருப்பார். ஆமென். ஆவியின் சிந்தை இல்லாமல் மாம்ச சிந்தை இருந்தால் அங்கே சாத்தான் வந்து விடுவான். அதற்கு உதாரணம் தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொண்டார். மனுஷனுக்கு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயே, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கடிந்து கொள்கிறார். ஆமென். நமக்குள்ள இப்படி சாத்தான் வரும்போதெல்லாம் நாம் கடிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் இருக்கிறாயே, அப்படிப்பட்டவர்களை செய்கிற சாத்தானே பாவழிகளே. ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளுங்க. அப்பப்போ கடிந்து கொண்டாதான் உங்களுக்குள்ளே இருக்கிற மனுஷிக சிந்தை போய் ஆவிக்குரிய சிந்தை குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இப்படி ஆவியின் சிந்தை இருக்கும் போதுதான் அங்கே யார் கிரியை செய்வா? ஆவியானவர் இசைந்து கொள்வார். ஆமென். ஆவியானவர் ஒருமனப்படுவார். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் கர்த்தரோட கான்டாக்ட் ஆட்டோமேட்டிக்கா தேவனுக்குரியதா இருக்கும்போது தேவன் இங்க கனெக்ஷன் வச்சிருவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ரோமரின் 8ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. என்ன சாவு? எப்பவுமே நான் சொல்லுவேன், ஆதியாகமத்துல அந்த ஏவாள் இடத்துல பேசும்போது இந்த பழத்தை, ஆதாம் ஏவாள் இடத்துல சொல்லும்போது இந்த பழத்தை புசிக்கும் நாள்ல சாகவே சாவீர்கள். செத்துட்டாங்களா? What does the death mean? சாவீர்கள் என்றால் அது அர்த்தம் என்ன? அவர்கள் சரீரத்தில் உயிரோடு இருந்தார்கள், ஆத்மாவிலே செத்து போனார்கள், ஆவியிலே செத்து போனார்கள், கிறிஸ்துவின் தேவனுடைய ஆவியற்றவர்களாய் போனார்கள், தேவனுடைய ஜீவனற்றவர்களாய் போனார்கள். அதுதான் சாவீர்கள். ஹல்லேலூயா. இப்பவும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சபைக்கு வந்தும் மாம்சத்தின்படி வாழ்ந்தார், மறுபடியும் சாவுமணி அடிக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு? உன் ஆத்மாவுக்கு, உன் ஆவிக்கு. You are putting off the spirit. கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார் 3வது அதிகாரம், புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்திலே முடிவடைய போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? ஹல்லேலூயா. You foolish Galatians. எவ்வளவு முட்டாள்தனம் அது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான். ஆரம்பத்துல பாப்கார்ன் கிறிஸ்டியன் டப் டாப் 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 டாப்னு வந்து அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவங்களால நிற்க முடியல, ஆவிக்குரிய காரியங்களை தொடராதபடிக்கு மாம்சத்துக்குள்ளே வந்து மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் they are settled, the devil also settled and everything is fine. ஒரு மெக்கானிக்கல் கிறிஸ்டியன் லைஃப். Are you a carnal Christian or a spiritual Christian? Hallelujah. It's not speaking in tongues. It is the mortifying the deeds of your body. அந்நிய பாஷை பேசுகிறதுனால அல்ல, உன் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறாயா?
If you live according to the flesh, you shall die. If you mortify the deeds of your body, you shall live. அதே கலாத்தியர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 19வது வசனத்தை வாசித்தீங்கன்னா லிஸ்டே இருக்கும், அதை நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. 19வது வசனம் வாசித்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள். இதெல்லாம் தான் நம்ம கிட்ட வரணும். பகைகள், இன்னைக்கு விரோதங்கள், பொறாமை, பகைக்கிறது. யாரையும் இந்த காட்டில் நல்லா இருந்துடக்கூடாது. My God, who are you? Are you a Satan or Christ-like person? Hallelujah. எனக்கு எல்லா விசுவாசிகளுக்குள்ள இருக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையான தேவ பிள்ளையா தான் எனக்கு ஆண்டவர் என்ன அளந்திருக்கிறாரோ அதுல திருப்தியாக சந்தோஷப்பட்டு போய் கொண்டிருப்போம். ஒருவரையும் பார்க்க மாட்டோம். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். ஜாதி பண்றோமே, என்டர்டெயின்மெண்ட்ஸ், களியாட்டுகள். சினிமா பார்க்க கூடாதா? டிவி பார்க்க கூடாதா? இந்த சினிமாவையும் அதையும் பார்த்து ஜாலி பண்ணிட்டு இருந்தா அவனுடைய மறுபடியும் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை அழித்து போட்டு ஆவியில பலன் இல்லாமல் போகிறது. நீ அந்நிய பாஷை பேசினாலும் அதுல பவர் இல்லை, பாட்டு பாடினாலும் பவர் இல்லை, வெத்தா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா உங்க ஆவியை ப்ரிசர்வ் பண்ண கத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப எவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணும் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. இது ஒரு நாள் வேலை இல்லை என்றுதான் கர்த்தர் நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார், தருணங்களை கொடுத்திருக்கிறார், காலங்களை கொடுத்திருக்கிறார். காலங்களை வீணாக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்குள் எழும்புகிற மாம்சத்தின் கிரியைகளை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு அழிக்க. ஹல்லேலூயா. சொல்லு, இயேசு நாமத்துல அழிக்கிறேன். அதுக்கு பதிலாக பொறாமை வருகிறதா? அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஆவியின் கனி என்ன? அன்பு. ஹல்லேலூயா. நான் அதை தரித்துக் கொள்கிறேன். உன்னால முடியலையா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தால் என்னை கழுவி பொறாமை என்ற பிசாசை அழித்து அதன் மூலமாக அது பதிலாக பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு என்கிற ஆவியின் உள்ளத்துல ஊற்றுங்கப்பா என்று கேட்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆமென். அதான் கடந்த வாரம் சாப்பாடு எவ்ரிதிங் வீட்டுல ஒருத்தர் செஞ்சு வச்சுட்டாங்க. சாப்பாடு ரெடி செஞ்சு வச்சுட்டாங்க. சரி, ஆனா ரெடி ஆயிட்டா நம்ம சாப்பிட்டதா கணக்காயிடுமா? கிறிஸ்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை எடுத்து வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாயிருக்கு. ஹல்லேலூயா. புஸ்தகத்திலே கூட நாம் வாசிக்கலாம். வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் அவர் சொல்றார் தெளிவாக. ஹல்லேலூயா. 3ஆம் வசனம், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். நீயும் செய்யாத, அப்படி செய்கிறவர்களோட உடன்பட்டு போகாதே. ஆமென். ஹல்லேலூயா. தெசலோனிக்கர் 4:5, அவனவன் தன் தன் சரீர பானத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லியபடி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் கரித்து தேவன் கத்த நீதியை சரிகட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தறின தேவனையே அசட்டை பண்ணுகிறான்.
சரீரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் நமக்கு தெரியுது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இதற்குள்ளே தேவன் உலாவுகிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்றாரு தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்களுக்குள்ளே உள்ளாவே அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். எப்போ? அந்நிய லோகத்துல அவிசுவாசியோட பிணைக்கப்படாது. ஆமென். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? உண்டான தீட்டுகள் நீங்க உங்களை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவி எப்படி இருந்துச்சு? அடிமையாய் அடங்கி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த சரீரம் தான் டாமினேட் பண்ணுச்சு. ஹல்லேலூயா. இப்ப இது டாமினேட் பண்ணணும். ஆவி அதிகாரம் எடுக்க வேண்டும், ஆளுகை எடுக்க வேண்டும். இந்த சரீரம் ஆவிக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாறும். புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 Corinthians 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் daily every day renewal process should keep happening within us. நாளுக்கு நாள் நேற்று என்னைக்கு நீ புது மனுஷியா மாறுறியோ ஒவ்வொரு நாளும் புதிய மனுஷனாக ஆகணுமே தவிர பழைய வழிக்கு போயிடாதே. Amen. Being is being, the inward man is being. அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. It's in process. It's being renewed day by day. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டதுல பட்டுக்கொண்டு இருக்கிறது. மறந்துடாது. புறம்பான மனுஷன் அதுக்காக என்ன ஆகுது? இது உள்ள பலப்பட புதிதாக்கப்பட இந்த வெளியில இருக்கிற புறம்பான மனுஷன் அழிக்கப்படுகிறது என்றால் சரீரம் இல்ல, அதோட தன்மைகள், அதுல இருக்கிற இச்சைகள், ஆமென், அதுல இருக்கிற ஆசைகள், அதுல இருக்கிற பொல்லாப்புகள், அதுல இருக்கிற எல்லா விழுந்து போன ஆதாமுடைய சுபாவங்கள், விழுந்து போன ஆதாமுடைய தன்மைகள், ஹல்லேலூயா, நம்ம வாசித்தோம்ல மாம்சத்தின் கிரியைகள், அவைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்பட்ட என்னாச்சு? தேவன் எப்படிப்பட்ட மனுஷனை உண்டாக்கினார்? செம்மையானவனாக உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆதாமுடைய கிரியெல்லாம் அழிக்கப்படுது. எப்படி? ஆவியானவர் வந்து இறங்கி பசுத்தாண்ட அபிஷேகத்துல வந்து உட்கார்ந்த தேவ சமூகத்துல தேவனுடைய ஐக்கியத்துல வர பசுத்தாண்ட பிரசனம் இறங்க இந்த மாம்சத்தின் கிரியைகள் மேல உட்கார்ந்து இருக்கிற எல்லா பிசாசு கிரியைகள், விழுந்து போன ஆதாமுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இந்த சரீரம் விடுதலையாக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது it's in process, it's being renewed. அதனாலதான் எபேசியர் புத்தகம் 4:22 நாம் வாசிக்கிறோம், மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போன பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் உங்களுக்குள்ள இராதபடிக்கு என்ன செய்யுங்க? களைந்து போடுகிறது. அந்த பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன்? It grows corrupt. Please read it. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே மோசம் போக்குற இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் உனக்குள்ள இருந்தா அவன் என்ன செய்வான்? இட்ஸ் a process. கெட்டு போகிறவன் பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி
மெய்யான நீதியிலும் மெய்யான நீதி, பரிசுத்தத்திலும் பரிசுத்தம், தேவனுடைய சாயலாக தேவனுடைய சாயல். வந்துச்சா? ஹல்லேலூயா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. இந்த பழைய மனுஷன் மோச போகும் இச்சைகளால கெட்டு போகிற, அதுவும் ப்ராசஸ். பழைய மனுஷன் இருந்தா அவன் என்ன செய்வான்? அவனும் இட் வில் க்ரோ கரப்ட், அவனும் வளர ஆரம்பிச்சிருவான். டேஞ்சரஸ் காரியம் தான் பழைய மனுஷன். அவன் நீங்கள் முந்தின நடக்கைக்குரிய, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உன் நடக்கை எப்படி இருந்ததோ அப்படியேதான் இன்னும் உன் நடக்கை இருக்கா? வெளியில சும்மா நல்லவங்களை போல, செயின்ட் போல, பசுத்தவங்களை போல வேஷம் போடுறாமா? வேஷம் கரைஞ்சிடும். வேஷம் ரொம்ப நாள் நிக்காது. கர்த்தருக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. ஹல்லேலூயா. உள்ளாக உண்மையிலேயே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தா தான் அங்க செல்லுபடியாகும். அவன் அதுக்குத்தான் இங்கேயே வேலையெல்லாம் அழிக்க வேண்டும். ஆங்கிலத்துல வாசித்தீங்கன்னா வாசிங்க. That you put off, That you put off concerning your former conduct, concerning your former conduct, the old man, the old was conduct corrupt, which grows, வளருது. அதுவும் முட்டைன்னா மட 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 மடன்னு வளர்ந்துடும். அவன் எப்படி வளருது? கரப்ட், கெட்டு போகிறதுக்காக அது வளருது. இவன் தோட்டத்துல நல்ல செடி இருக்கு, காட்டு செடி இருக்கு. என்ன செய்வோம்? நல்ல செடி வளரணும்னா காட்டு செடிய பிடி. எப்படி பிடுங்கும்? வேரோட பிடுங்கும். ஹல்லேலூயா. வேரோட பிடுங்கினா தான் இந்த நல்ல செடி வளர முடியும். இல்லைன்னா முள்ளு செடி வளர்ந்துச்சுன்னா இந்த நல்ல செடிய நெருக்கி போட்டுரும். அதே போலவே உங்களுக்குள்ளே புது மனுஷனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நம்ம வேலை, அந்த காட்டு செடியாகிய பழைய மனுஷனை, நான் I will deal with it seriously. Don't have soft corner. அவன் உங்களுக்காக நீங்க பரிதாபப்படாதீங்க, உங்களுக்காக நீங்க இறக்கப்படாதீங்க, சுய பரிதாபம் வேண்டாம். நீங்க வாசித்தீங்க, நம்ம கலாத்தியர்ல வாசிக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் வாசித்தோமே, பொல்லாப்பு, பகைமைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இதெல்லாம் எங்க பாக்குறோம் தெரியுமா? நேரம் இல்லாதனால யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இதே விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், பொறாமைகள் இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஜென்ம சுபாவம். ஆமென். பேய்த்தனம். இப்படிப்பட்ட வர ஞானம் பரத்திலிருந்து வராமல் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததும் லௌகீக உலக சம்பந்தமானதும் ஹல்லேலூயா என்று இருக்கிறது மாத்திரமல்ல. ஆங்கிலத்துல இன்னும் நல்லா இருக்கும். It is self-seeking. இருக்கா இல்லையா? அதுல என்ன இருக்குமா? But if you have bitter envy, if you have bitter envy and self-seeking, self-seeking இருக்கிறதுல தான் இந்த எல்லா கெட்ட குணமும் வருது. செல்ஃப் உன்னை காட்டிலும் உன்னை குறித்து அக்கறையும் கரிசனை உள்ளவர் உன் தேவன். உன்னை நித்தியத்துக்கே தயார்படுத்த விரும்புகிறார். நீ ஏன் உன்னை குறிச்சு நீ பராமரிக்கணும், உன்னை கவனிக்கலாம், ஏன் நீ ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும்? ஏன் உன்னை மறந்து ஜீவி, உன்னை வெறுத்து ஜீவி. அப்பதான் உன்னை கிறிஸ்துவுக்கு ஏற்றவளாய் உன்னால உருவாக்க முடியும். ஆமென். Hallelujah. Self-seeking only brings in all the evil. So put the self on the nails. Hallelujah. சுயத்தை சிலுவையில் அறைந்து போடு. சுயமே, நீ எனக்கு முதல் எதிரியே நீதான். அல்லோ அவங்க இல்லை, இவங்க இல்லை, அவங்க இல்லை, முதல் எதிரியே நீ தான். எனக்குள்ளே உட்காந்துட்டு என்னையே ஆண்டுக்குள்ள போக விடாம, வளர விடாம இடல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னை பூச்சி சிலுவையில் அறையும் ஒவ்வொரு நாளும். ஆமென். அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன். அனுதினம் டெய்லி ஒவ்வொரு நாளும் சொல்லு, எனக்கு முதல் எதிரியே என்னுடைய சுயம்தான். அது இருக்கிறதுனால தான் சாத்தான் அதை பயன்படுத்துவான். அதை முதல்ல எனக்குள்ள இருந்து எடுத்து சிலுவையில் அடிக்கிறேன். ஆமென். இயேசுதான் எனக்குள்ளே பிழைத்திருக்க வேண்டும். ஆமென். அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நேரம், சில நேரம் நம்ம என்ன செய்வோம், கேர்லெஸ்ஸா இருந்துருவோம், சுயத்தை சிலுவையில் அறைய மாட்டோம், இல்லை சுயம் எழும்புற மாதிரி இருக்கும். உடனே பூச்சி அதை சிலுவையில் அரைச்சிட்டு, இயேசுவே எனக்குள்ளே நீங்க தான் பிழைச்சிருக்கணும். ஆமென். இயேசுவே நான் உங்களுக்குள்ளே பிழைச்சிருக்கணும், நீங்க எனக்குள்ளே பிழைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா சாத்தானுக்கு என்ட்ரி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆகினால ப்ளீஸ் ரீட். அதுக்கு என்ன செய்யணும்? Be renewed in the spirit of your mind. உன் ஆவியில, உன் சிந்தையில. ஹல்லேலூயா. அப்படின்னா உன் சிந்தையில மாத்திரமல்ல, அதாவது உன் ஆவி சிந்தையும் கனெக்டட். In the spirit of your mind. ஹல்லேலூயா. இதுல உன் எண்ணங்கள்ல, யோசனைகள்ல தான் தேவனுக்கு ஏற்றதா, வசனத்துக்கு ஏற்றதாக நீங்க உங்களை டியூன் அப் பண்ண வேண்டும், ட்ரெயின் அப் பண்ண வேண்டும்.
ஹalleluya. அப்ப என்ன ஆயிடுது? புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் பலனடைந்து தேவ சாயல் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். ஹalleluya. இழந்து போன சாயல் வர ஆரம்பிக்கிறது. ஆதாமின் சாயல் கடைந்து போடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சாயல் தரிப்பிக்கப்படுகிறது. Day after day, daily my inward man is being renewed daily. Amen. இப்போ இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்ட பிறகு இந்த சரீரம் என்ன ஆயிடுச்சு? ஒழுங்கா அடங்கி ஒடுங்கி இந்த புதிய மனுஷனுக்கு கீழ்ப்பட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன ஒரு நிமிஷத்துல மறுரூபமாகும். ஆமென். ஹalleluya. வாசிங்க 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹalleluya. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்கள் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல மறுரூபமாகிறான். பிலிப்பியர் புத்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்றாரு. இந்த சரீரத்தை குறித்து அவர் சொல்றாரு, இந்த அற்பமான சரீரம் எப்படி மாறப்போகுது? மகிமையான சரீரமாக மாறப்போகிறது. பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? 19வது வசனத்துல சொல்றாரு, ஓ ஹalleluya, glory to God. இந்த உலகத்தாருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியம். ஏனென்றால் பூமி கடித்தவர்கள் உலகத்தார் மாத்திரம் பூமி கடித்தவர்களை சிந்திக்கிறவர்களுக்கு இதுதான் முடிவு. ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. redemption is near. நீங்கள் நிமிர்ந்து பார்க்கும் தலைகளை உயர்த்துங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின் வழியே எப்படி ஆகுது? அவருடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரம் ஹalleluya தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். என்ன அவருடைய கவனிங்க, தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது. ஹalleluya. அவர் சொல்றாரு, உன் வழிகளை காட்டிலே என் வழிகள் உயர்ந்ததா இருக்குது, உன் நினைவுகளை காட்டிலே என் நினைவுகள் உயர்ந்தது. பூமி கடித்தவைகளை சிந்திக்காது. அவர் எல்லாத்தையும் எப்படி ஆகும் தம்முடைய வல்லமையான சகலத்தையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிற அவருடைய வல்லமையான செயலின்படியே இந்த அற்பமான சரீரமாகப்பட்டது அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படும். இதுதான் 2வது மீட்பு. Amen. We have to work towards this goal. We have to work spiritually. Amen. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிங்கன்னா, அவர் வெளிப்படும் போது நாம் எப்படி இருப்போமா? அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We shall be like him. We shall be like him. We shall be like him. When is it possible? The more the outward man is put to death, is mortified. Hallelujah. The works of the flesh, deeds of the flesh is destroyed. The more the inward man is renewed in the spirit of your mind. உன்னுடைய உள்ளான மனுஷன் ஆவியிலே வல்லமையாய் பலப்பட்டு உன்னுடைய ஆவி உள்ளான மனுஷன்ல புதிய ஆவியை வைத்து புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடக்கும் போது ஹalleluya இந்த சரீர மீட்பு உண்டாகிறது. ஆமென். சீக்கிரமா வேகமா வாசிங்க, நான் சொல்லிக்கொண்டு போகட்டும். சரீர மீட்பை குறித்து இவ்வளவு பேசலாம். அப்போ உங்க சரீரத்தை எப்படியாக உங்க சரீரத்தின் கிரியைகளை நீங்கள் அழித்து எப்படியாக இந்த சரீரத்தை மருவமாக்குறதுக்கு ரெடி மருவமாகுற என்ன முன்ன எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்கிறாங்களே. முன்ன வாயத்திருந்தா கெட்ட வார்த்தை இருக்கும், இவங்க வாயில இப்ப பரிசுத்த வார்த்தைகள் வருது. இவங்களோட நடக்கைகள் எல்லாவற்றிலும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருந்தே ஆக வேண்டும். கிறிஸ்தவனை அதன் மேல் விழுந்த கடமை. அவன் வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். உலகத்தான்
கிறிஸ்தவன் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வேஷக்காரனா இருக்கான். ஹல்லேலூயா. வேஷம் போடக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையில். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க. And do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption. Amen. மீட்கப்படும் நாளுக்கென்று தான் நமக்கு யாரை கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். Amen. இந்த உலகத்தின் புவியீர்ப்பு சக்தி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், என்னதான் நம்மளை துப்புரவாக்கினாலும், என்னதான் நம்ம அருவப்படுத்தினாலும், இந்த உலகம் நம்மளோட கடைசி வரைக்கும் என்ன செய்யுது? உலகத்தின் ஆவி போராடி இழுக்க பார்க்கும். ஆனால் இதற்கு உதவி செய்கிறவர் தான் சகலத்தையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்கிற அவருடைய வல்லமையான சேவைப்படி, அவருடைய வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவர். உயிர்த்தெழுதலின் வல்லமை, மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. அவருடைய பேர் என்ன? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். வாசிங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். தேவன் சுவாசத்தில் ஊதினவன ஜீவாத்மா ஆயிட்டான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். செத்து போன இந்த ஆத்மாவை உயிர்ப்பித்து சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறவர். லைஃப் கிவிங் ஸ்பிரிட், குயிக்கனிங் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உன் ஆத்மாவுக்கு பலனையும் ஜீவனையும் எப்படி ராக்கெட்டுக்கு, நல்லா கவனிங்க, ராக்கெட்டுக்கு இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எனர்ஜி. பைக்குக்கு ஒண்ணு, காருக்கு ஒண்ணு. ஹல்லேலூயா. அடுத்தது என்னது? ஏரோப்ளேன், பிளைட்டுக்கு ஒண்ணு. அடுத்தது ராக்கெட். என்னதான் பவர் கொடுத்தாலும் எவ்வளவு தூரம் தான் போக முடியுது? யூனிவர்ஸ். ஹல்லேலூயா. வான மண்டலம் வரைக்கும் தான் போகுது. பரலோகம் போக முடியுமா? ஆமென். இந்த பரலோகத்துக்கு கொண்டு போகிற பவர் தான் பரிசுத்த ஆவியான தேவன். ஆமென். மீட்டு, இந்த உலகத்திலிருந்து நம்மளை மீட்டு, அந்த பவர், உலகத்தின் கிரிப்ல இருந்து, உலகத்தின் கடைசி நிமிஷம் வரைக்கும் சத்துரு போராடுவோம். கடைசி நொடி பொழுது வரைக்கும் உலக ஆவி, பாதாளத்தின் ஆவி, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு இருப்பான். இதற்கு நமக்கு துணை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவருடைய பவர் நம்மை மீட்டெடுக்கும். ஆமென். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். You are sealed with the Holy Spirit for the day of redemption. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதே. Grieve not the Holy Spirit. அப்ப சாத்தான் என்ன செய்யலாம் பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கட் ஆஃப் பண்றான். ஹல்லேலூயா. ஆவியானுடைய உதவி உனக்கு வராதபடிக்கு, உனக்கும் ஆவியானவருக்கு கட் ஆஃப் பண்றதுக்கு அவரை துக்கப்படுத்துற காரியங்களை எல்லாம் செய்ய வைக்கிறான். ஆமென். ஆவியானுடைய உதவி இருந்தாதான் நீ ஆவிக்குரியவனாய் மாறி ஆவியானவர் உனக்கு பலன் கொடுத்து பவர் கொடுத்து கொண்டு போவார். அவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். அவரை துக்கப்படுத்தினால் ஆவியை என்ன செய்யாதீங்க, நீங்க பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. ஆவியை அவித்து போடாதீர்கள். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆங்கிலத்துல do not quench the spirit. do not quench. ஆவியானவரை துக்கமும் படுத்தாத, ஆவியானவரை அவித்து போடுகிற காரியத்தையும் செய்யாதே. ஆமென். உலக ஆவி, பிசாசின் ஆவி வந்தா அந்த ஆவியானவர் உட்கார்ந்துருப்பாரா? அவிந்து போகும். ஆமென். தேவ ஆவியானவரை விட்டு உன்னை விட்டு விலக்கக்கூடிய காரியங்களை செய்யாதே. சவுலுக்குள்ளே பொறாமையின் ஆவி வந்தது. பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்து விட்டது. ஆமென். பெரிய பாவம் செய்தானா, உபச்சாரம் செய்தானா, தாவீது அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யலாம். கதர்லாம் தாவீது, ஐயோ ஆண்டவரே, சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, உங்க பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்
சவுலுக்கு பொறாமை வந்துருச்சு தாவீது மேல. அந்த ஒரு பொறாமை நிமித்தம் அவனுக்குள்ள எரிச்சல் உண்டாயிற்று. அந்த எரிச்சல், பொறாமை என்கிற எல்லா மனுஷிக விழுந்து போன தன்மைகளும் சுபாவங்களுக்குள்ளே பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரால் இருக்க முடியவில்லை, அபிஷேகம் இருக்க முடியவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் விலகினார். சபாசாசனுடைய கெட்ட ஆவி, தீய ஆவி அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது. ஆமென். உனக்குள்ளே தீய குணம் இருந்தால், பொல்லாத குணம் இருந்தால், உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவர் குடிக்கொள்ள முடியாது, பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக இருக்க முடியாது. அதுக்குதான் மாம்ச கிரியைகளை அழி, ஜென்ம சுவாபங்களை அழின்னு சொல்றோம். ஹல்லேலூயா. உனக்குள்ளே தெய்வீக தன்மைகளும் அன்பும், சந்தோஷமும் சமாதானமும், ஆவியின் கனி. ஹல்லேலூயா. 9 நமக்கு தெரியும், கலாத்தியர் 5:22. அந்த ஆவின் கனி ஒவ்வொரு நாளும் கேட்டு ஜெபம் பண்ணு. ஆவின் தன்மைகளை ஒவ்வொரு நாளும் கேளு. ஆண்டவர்கிட்ட கேட்டு செபி. ஆண்டவரே, என்னால முடியல, ஆனா எனக்கு தாகப்பா, வாஞ்சியா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன், பசியா இருக்கிறேன், கேட்டு வாங்கிக்கொள். ஆமென். ஆவியின் கனி உனக்குள்ளே இருக்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகள் இருக்கும். ஆவியானவரை கொழுந்துவிட்டே செய்வாய். ஆமென். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் அதை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா நீங்க? ஹல்லேலூயா. glory to Jesus. Romans 12 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதை. ஆவியிலே அனலாயிருங்கள். கிறிஸ்தவனா எப்படி இருக்கணும்? மத லேசியா, அசதியாவே இருக்காது. You're living in an alien world. நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ, இந்த உலகத்துக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அந்நியரா இருக்கிறோம், பரதேசிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அசதியாகவே இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும், அப்போ எல்லாம் கவனிங்க, தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இளைப்பாறுதல் இனிதான் நமக்கு வருது. இங்க நம்ம இளைப்பாறுகிற காலமும் இல்லை, இடமும் இது இல்லை. ஹல்லேலூயா. ரெஸ்ட் எடுக்கிற இடம் இது கிடையாது. நமக்கு ரெஸ்ட் அங்கதான். இங்க இருக்கிற வரைக்கும் ஆவியில விழிப்பாக, அனலாக, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியில ரிலாக்ஸ், அப்புறம் வாசிக்கலாம், அப்புறம் ஜெபம் பண்ணலாம், அப்புறம் எல்லாத்தையும் கத்துக்க எடுத்த காரியங்களை ஒதுக்காதீங்க. நம்ம என்னைக்கு இயேசுவை விசுவாசிட்டோமோ அன்னைக்கே இந்த உலகத்துக்கு நம்ம விரோதியா மாறிட்டோம். ஆமென். உலகமும் நமக்கு விரோதமாக இருக்கிறது. ஆகினால் அசதியா இல்லாமல் எப்படி ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். எப்படிங்க? ஆவியிலே அனல். fervent in spirit. fervent in spirit. ஆவியில ஆவி எப்போ பார்த்தாலும் அழிக்கிறதுக்கு சாத்தான் கொண்டாடும். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார். பலகீனம் இருக்கும். ஐயோ, என்னால முடியல. அந்த நேரத்துல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எங்க இருந்துதான் அந்த பலன் வருமோ, எங்க தான் ஆவியில ஒரு உற்சாகம். இந்த ஆவியை ஓடுக்கிற சாத்தான் ஓடி போவான். ஹல்லேலூயா. நான் உள்ள வரும்போது நான் உடனே விழிப்படைந்து ஜாக்கிரதையா இருந்து ஆவியானவரோட சைட வச்சுக்கிட்டு அவனை எதிர்க்க ஜாக்கிரதையா இருங்கள். ஆமென். இல்லாவிட்டால் என்ன செய்வோம்? நம்ம பவர்ல அவனை மேற்கொள்ள முடியாது இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அடிமைப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, கட்டப்பட்டவர்களாக, வல்லமை இல்லாதவர்களாக, பலன் இல்லாதவர்களாக, சிறைப்பட்டவர்களாக, பரிதாபமாக ஒரு மிஷன் போல கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. தவிர இப்படிப்பட்ட நல்ல லைவ்லி கிறிஸ்டியன்ஸை பார்க்க முடியவில்லை. மற்றும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன வாசிங்க, முத்திரை போடப்பட்டவர்களை பிரித்தெடுந்தார். ஆமென். யார் மேலெல்லாம் முத்திரை இருக்கோ அவர்கள் எல்லாம் அந்த நாட்களில் முத்திரை போடப்பட்டவர்கள் ஒரு இமைட் பொழுதுல மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல அவர் மேகங்களோடே அவர் எப்படி வருகிறார்? 6 வாரத்தோட தேவதூதர்களோட வருகிறார். மத்திய ஆகாயத்திலே வருகிறார். ஹல்லேலூயா. மரித்தோர் முதலாவது எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் rapture. Amen. To be caught up in the air. இல்ல, ஏன் இல்ல? உலகத்துக்கு அடுத்த காரியங்களையும் ஆவியானவரை அவித்து போடுகிற காரியங்களையும் இன்வால்வ் பண்ணனா தண்ணி ஊத்தி ஆவியானவரை அவித்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஆகினால் இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஆவியா அனல் மூட்டி எழுப்பணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அது கூட சொல்றார் தீமோத்தேயுக்கு, ஆவி அனல் மூட்டி எழுப்பு, வரங்களை அனல் மூட்டி எழுப்பு. Kindle the fire in you. ஆமென். ஆவியானவர் கவனி, ஆவியானவர் எதிலெல்லாம் உன்னை கொழுந்து விட்டார். வசனம் வாசிச்சா ஆவியானவர் கொழுந்து விட்டார். ஆமென். ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு கூட மனதை செலுத்தினா ஆவியானவர் கொழுந்து, மாதிரி ஐக்கியத்துல வரும்போது ஆவியானவர் கொழுந்து விட்டு ஏறிவார். ஹல்லேலூயா. எதெல்லாம் உனக்குள்ளே ஆவியானவரை தூண்டி எழுப்புமோ அந்த காரியத்தை செய். ஆவியானவரை அவிக்கிற எந்த காரியத்தையும் செய்யாதபடி எந்த ஐக்கியமும்
சில நல்ல சொல்ற ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ், இவர்களோட கூட போய் கெட்ட வார்த்தை கூட பேசாம இருக்கலாம். ஆனால் அந்நிய நுகத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலே அந்த அந்தகாரம் உன்னுடைய வெளிச்சத்தை இருளாக்கும். ஆமென். உன் ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிப்புகள் நடத்தணுமா? ஜெபம் பண்ணி ரட்சிப்புகளை நடத்து. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண அவங்களுக்காக, அதுக்கு பிறகு சுவிசேஷத்தை சொல்லிப்பாரு. மற்றபடி நீ அவர்களோட வழியில போனா அது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அழித்து போடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். கடைசியாக இந்த மீட்கப்பட்டவர்களுடைய பலனை பார்ப்போம். 5ஆம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35:9-10 வேகமா வாசிங்க. Isaiah 35:9-10. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 8வது வசனம், பரிசுத்த பெரும்பாதையான வழி உண்டு, அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில நடக்கிறவர்கள் பேதையாராயிருந்தாலும் திசை விட்டு போவதில்லை. நீங்கள் நானும் நடக்கிற வழி எது? ஹல்லேலூயா. அது எங்க அங்க என்ன இருப்பதில்லை? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போற வழி. சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்க போவதில்லை, காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எங்க வராமா? மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வருகிறார்கள். இதுவரைக்கும் எங்க போனாங்க? உலகத்துக்கு பக்கமா இருந்தாங்க. இப்ப மீட்கப்பட்ட உடனே திரும்பிட்டாங்க. ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடு. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11வது வசனம். வேக வேகமா வாசிங்க, முடிச்சிட்டோம். இது முடிவுரை. Isaiah 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வருவாங்க? சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். மீட்கப்பட்டானா ஆட்டோமேட்டிக்கா ரைட் அபவுட் டர்ன். இங்கே ஹல்லேலூயா. சீயோனுக்கு திருப்பப்பட்டு ரெட்டி நடை போட்டு அங்க போய் முடிவடைவோம். மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம். சீயோனுக்கு திரும்பப்பட்டால், மீட்கப்பட்டவனாய் இருந்தால் நீ சீயோனுக்கு உன் மனம் திரும்பும். சீயோன் பக்கம் அதுதான் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ சீயோனுக்கு திரும்பும். சீயோனுக்கு உன் இருதயம் திருப்பப்பட்டதாக, உலகத்தை விட்டு, மாம்சத்தை விட்டு, உலக ஆசை இச்சைகளை விட்டு உன் இருதயம் திருப்பப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. ஹல்லேலூயா. ஏசாயா 62:12. Isaiah 62:12. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. அவர்கள் பரிசுத்த ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், தேடி கொள்ளப்பட்டவர்கள், கைவிடப்படாதவர்கள் என்று பெயர் பெறுவார். யாருங்க? 11வது வசனம் வாசித்தீங்கன்னா, நீங்கள் சீயோன் குமாரத்தை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு, ஃபைனல் சால்வேஷன், ரட்சிப்பு வருகிறது. இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தர்களுக்கு கூறுகிறார். சீயோன் குமாரத்தை ரட்சிப்பு வருகிறது. நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. ஆமென். நம்ம பரிசுத்த ஜனம். அவர்கள் யார்? பரிசுத்த ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், தேடி கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் இருதயம் டோட்டலாக தான் இன்ஜின்க. கவனிக்கணும். உன் ஆத்மா, உன் இருதயம் இன்ஜின். Total right about turn towards Zion. Hallelujah. சீயோன் மேல உனக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். இன்னைக்கு சாத்தான் உலகத்துல கட்டி போட்டுக்கணும். அவனை விடுதலையாக்கிக்கொள், உன்னை விடுவித்துக்கொள். ஹல்லேலூயா. சீயோனுக்கு நான் போக வேண்டும், சீயோனுக்கு நான் போக வேண்டும் என்று உன் இருதயம் சீயோன் பக்கமாக திரும்பும் போது நித்திய மகிழ்ச்சியும் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென்.